கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆங்காங்கே வீடுகளிலே கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனை செய்யப்படுகிற அப்படி ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த ஒரு சமயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மத்தில் நம் நடுவிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். நம் கண்களை மூடி இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நாம் செபிக்கப்போம். எல்லா கண்களையும் நாம் செபிக்கிறோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக நடிச்செடுத்துக்கொண்டு சமூகத்திலே கடந்து வந்து நீ ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் நீ பாராட்ட பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி உன்னை ஆராதித்து நாமத்தை மையப்படுத்த துரிச்சியப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை பொறுப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுவீங்களா? தொடர்ந்து வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசும் கிருபைக்கு மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்த போகிறோம். இதுவரைக்கும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டுடைய கிருபை மாத்திரமே. நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை நம்ம இருக்கிறதுனால் இதுவரைக்கும் கர்த்தரை அற்புதமாக நடத்தி வருகின்றார். இந்த கிருபை நினைவு கூர்ந்து ஒரு பழைய பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை நாம் மையப்படுவதா தேவன் கிருபை என்று கொண்டது, அவர் கிருபை என்று கொண்டது. இந்த பாடலால் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாட போகிறோம்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா சொல்றீங்க? இதுவரைக்கும் நான் பாதுகாக்கப்பட்டது கிருபை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை உங்கள் மேல் என் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிருபை இன்னும் நம்மை தாங்க முடியாது, இன்னும் நடத்த முடியாது. அவர் சமூகத்தில் இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபை. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தார், இன்னும் பாதுகாப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாக. அத்திமரம் துளிவிடாமல் ஆற்று மந்தை முதலற்றார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார்,
நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தி பாடி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அன்று உயர்த்தி ஆராதிக்கப்பட்ட எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு கண்மலையாண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்மை காக்கிற தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மை காக்க முடியாது. உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மையப்படுத்தி பாருங்கள். நாம் இந்த கண்மலை ஆண்டவரை, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆராதனையும் நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிற தேவன் அதில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க உள்ளத்திலிருந்து மையப்படுத்தி பாருங்கள். What
சொல்வேன், என் ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். நம்மை பாதுகாக்கிற தெய்வம் இருக்கிற இடத்துல நாங்கள் முழங்கால் படியும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஆராதிக்கிட்டோம். எல்லாரும் முழங்கால் படியும். அப்படி ஆண்டவர் இதுவரைக்கும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்துக்கிறார், நமக்கு போதுமான அழைக்கிறார். தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே செய்த நன்மைகள் ஏராளம் உண்டாண்டவர். அவர்களுடைய எண்ணிக்கை துதிக்க போனால் நாட்கள் போதாது, நேரம் போதாதாண்டவர். அவ்வளவு நன்மைகளை அவ்வளவு அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே துதி, அவர் ஒருவருக்கே கடத்தி நாம் செலுத்துவோம். Hallelujah, hallelujah. Oh, thank you, Lord. கண்களை மூடி சொல்லுமா? Oh, thank you, Jesus. Oh, hallelujah. அவர் செய்ததை நாம் மறக்க முடியாது. அவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் மறக்க முடியாது. கண்களை மூடி சொல்லுவோம். Hallelujah, thank you, Jesus. Hallelujah. உள்ளவே
ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய வீடுகளிலே இருந்து ஆராதித்த ஆராதனை நம்முடைய தேவன் மகிமைப்பட்டார், நம்முடைய ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆராதனையில் மகிமைப்பட்டார். பிரசனத்தால் நம்மை நிரப்பினார். நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தைகள், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கத்திருந்த வார்த்தைகள் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை போய் இருக்கிற இடத்தை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் தேசத்தை பாதுகாக்கிறவர், கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே தேசம் சுகமடைவதாக, விடுதலை அடைவதாக. எல்லா கண்களும் ஆண்டவரே, என் தேசத்துக்காய் வருகிறோம். ஆண்டவர், உலகம் முழுவதும் அப்ப அந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு தினந்தோறும் ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக, மனம் இறங்குவீராக, எங்களுக்காக இறங்குவீராக. இனி மரண ஓடம் வேண்டாம் ஆண்டவர். இந்த வியாதியினாலே ஆண்டவரே அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவர், இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவர். அப்பா, ஜனங்கள் அழுது கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரை பார்ப்பீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவர். அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக ஆண்டவர். சுகமாக்குற கரம் நீட்டப்படுவதாக. ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டுவீராக. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுவீராக. ரத்தம் காய்வதாக ஆண்டவரே, வல்லமை காய்வதாக, சுகமாக்குற வல்லமை காய்வதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவர், கரத்தை நீட்டி சுகமாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சமுதிரை கெஞ்சி மன்றாடு, நீரே அற்புதம் செய்யும், விடுதலை தான், சுகம் தான். கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறார். தேசம் பாதுகாக்கப்படும். ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலை மாறி ஆண்டவரே தேசம் ஏழு நடக்க திரும்ப தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது, இரக்கம் பாராட்ட முடியாது. சமுதிரை கெஞ்சி மன்றாடு. அற்புதத்தின் தேவன் அற்புதம் செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபிக்கிறோம். ஜீவனம் நல்லபடியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் கண்மணியோட பாதுகாத்து இந்த நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து போக போகிறோம். நாம் வாசிக்கும்படியாக சங்கீத புத்தகத்தின் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதாய் நாம் வாசிக்க கேட்டோம். கருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பொருளாதார குறைவு, பணக்குறைவு, ஆகார குறைவு, பலவிதமான குறைவை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாமல் என்னை எல்லா விதமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் நாம் காணப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். குறிப்பாக வேத புத்தகத்திலே அதற்காய் நிறைய வசனங்களை நான் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் குறையில்லாமல் நடத்தினார் என்பதாய் வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரம் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் குறைபடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் வரும் பொழுது 40 வருஷமாய் அவர்களுக்கு ஒன்றும் குறையில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தார் என்பதாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு இடத்துல நெகேமியா இவ்வளவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி தண்ணீரை கொடுத்து 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது 40 வருஷமாய் அவர்களுக்கு ஒன்றும் குறையில்லாமல் அவர்களை பராமரித்து வந்தி என்பதாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. குறிப்பாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார குறைவு, ஆகார குறைவு, சகலவிதமான காரியங்களிலும் குறைவிட தொடங்கினார்கள். ஏழை பணக்காரன் என்று அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அல்ல, படித்தவன் படிக்காதவன் என்று அல்ல, எல்லாரையும் இந்த நோய் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பெரிய பெரிய பணக்காரனையும் விட்டு வைக்கவில்லை, ஏழையும் விட்டு வைக்கவில்லை. எல்லாரையும் இந்த வைரஸ் தாக்கி வெளிநாடுகளில் பார்ப்போமேயானால் பெரிய வீடுகளில் இருக்கிறவர்களுக்கும் பாதிப்பு உண்டாக இருக்கிறது. பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் இந்த நோய் வாட்டி வதைத்து பலவிதமான குறைவை அவர்களுக்கு உண்டாக்கி வருகிறது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபையினால் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வேத புத்தகத்தில் வாசிக்கலாம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எரேமியாவின் புலம்பல், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. போதும். இங்கு வாசிக்கப்பட்ட வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பலவீனமும் வராமல் இருக்கிறது என்றால் நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, அவர் நம்மை வைத்திருக்கிற கிருபையினால். அவர் நம்மை கிருபையா இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் அவருடைய கிருபைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்துக்கிறார். தொடர்ந்து வந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கிருபையே. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அப்படியானால் நம்மை அழைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் நம்ம இரக்கமாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா, நன்மை செய்கிறவரா, நல்லவரா, போதுமானவரா இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். இன்னும் அப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியானால் வேதம் நமக்கு போதிக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
ஒருவேளை குறையுள்ள சூழ்நிலையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் விசுவாசித்துப்பார். என் ஆண்டவரின் குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். எனக்கு ஒன்றும் குறைபடாது. சகல நன்மைகளையும் கொடுப்பதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள் நானும் விசுவாசத்தோடு காத்திருப்போம். என் ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் என்னை அற்புதமாய் பாதுகாப்பார். என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஏனால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவராகிய தேவனை முதன்மைப்படுத்தினார்களோ, அங்கு கர்த்தராகிய தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருந்தார். சில காரியங்களை வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் அநேகருக்கு நன்மை செய்தார். அவரை தேடினவர்களுக்கு நன்மை செய்தார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இங்கு நாம் பார்க்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு இயேசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல, அன்றைக்கு நடந்த அந்த கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார், அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கல்யாண வீட்டாருடைய சொந்தக்காரர்கள் அழைக்கப்பட்டிருந்திருப்பார்கள். பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள். இன்னும் அன்றைக்கு இருந்த பெரிய காரியங்களிலே தலைவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருந்திருப்பார்கள். ஆனால் நடந்தது என்ன? அங்கு குறைபட்ட உடனே யாரை தேடினார்கள்? இயேசுவை தேடினார்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற முதல் அற்புதம் இது. இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதம் செய்ததாக வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. இதற்கு முன்பாக அற்புதம் செய்ததை இயேசுவின் தாயார் பார்த்ததில்லை. ஆனாலும் இயேசுவை தேடி இயேசுவினிடத்தில் இந்த குறையை சொல்லும்படியாக கடந்து வந்தார்கள். என கருமையான தேவச்சனமே, இயேசுவினிடத்தில் எப்பொழுது குறை உண்டானதை சொல்லப்பட்டதோ அந்த இடத்திலே தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறவரா இங்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இங்கு பார்க்கிற வேத புத்தகத்தை தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம். ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என கரையான தேவச்சனமே, இங்கு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட தொடங்கின போது இயேசுவினிடத்தில் அது செய்து அறிவிக்கப்பட்டது. இயேசுவை தேட ஆரம்பித்தார்கள், இயேசுவினிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் அந்த குறைகளை எல்லாம் என் தேவனாய் கர்த்தர் மாற்றினார். அந்த கல்யாண வீட்டில் இருந்த குறைகளை தேவனாய் கர்த்தர் மாற்றி அங்கு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். அப்படியானால் என் ஆண்டவரால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய், அற்புதத்தின் தேவனாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு நன்மை குறைவிடாமல் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படியானால் முதலாவது கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது குறைவுகளை நிறைவாக்கின இயேசுவானவர் அங்கு இருந்து அவரை தேடினவர்களுக்கு அற்புதம் செய்தார். கல்யாண வீட்டாருக்கு கர்த்தராகிய தேவன் அற்புதம் செய்தார். வேதம் சொல்கிறது, முன்பு கொடுத்த திராட்சரசத்தின் ருசியை காட்டிலும் பின்பு கொடுத்த திராட்சரசத்தின் ருசி மிகுதியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வாரையானால், அவன் குறைவுகளை மாற்றுவாயானால், அது நிறைவுள்ளதாய், ருசியானதாய், நன்மை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இரண்டாவதாய் ஒரு நபரை கொடுத்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று நானும் என் குமாரனும் சாப்பிட்டு
எனக்கும் அவளுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கு பார்க்கிறோம் சாரிபாத் ஊர் விதவை இவனமாய் சொல்லுகிறார், என்ன கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் மாவு இருக்கிறது, இதை நாங்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் சாக போகிற இடத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை என் தேவனாகிய ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்களை வாழ்நாளெல்லாம் வாழ்ந்திருக்கும்படியாக செய்தார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவச்சனமே, அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். இது போல சூழ்நிலையில் ஒருவேளை குறைபட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வீட்டில் கொஞ்சம் அரிசி இருக்கிறது, என் வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் இருக்கிறது, இனி என் நாட்களை கடத்துவதற்கு, இனி என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்கிற நிலையில் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பொருட்களை வைத்து நான் சாப்பிட்டு இனி என்ன செய்வோம் என்கிற நிலையில் இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொஞ்சம் அரிசியை, அந்த கொஞ்சம் பொருட்களை கரத்தை நீட்டி ஜோமன் ஆரம்பிங்க. என் ஆண்டவர் அந்த அரிசி குறைவதற்குள்ளாக திரும்பவும் அந்த அரிசி டப்பா நிறையும். திரும்பவும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நீங்கள் பஞ்சகாலம் முடிய மட்டும், இந்த கொரோனாவால் அந்த பஞ்சகாலம் முடிய மட்டும் உங்க வாழ்க்கையில உங்களை போஷிப்பதற்கு என் தேவனாய் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அங்க சொல்லுகிறார், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை நாங்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம். என் ஆண்டவர் சாகிறதற்காக ஒருவனை விட மாட்டார். நீங்கள் சாகும்படியா அல்ல, உங்களை பிழைக்கும்படியாகவே, உங்களை பிழைக்க வைக்கும்படியாகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய ஜீவனை கொடுத்து, நீ ஜீவன் உண்டாயிருக்க முடியா, நீ பலனடைய முடியா, நீ சுகமடைய முடியா, நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியா, அவர் எல்லாவற்றையும் துறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விதவை வீட்டில் என்ன நடந்தது, அவன் சொல்படியே, ஊழியக்காரன் சொல்படி அவள் செய்தார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. கவனிக்கணும், நீ பயப்படாத. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் நினைத்தது போல் இல்லை. முதலாவது 21 நாட்கள் ஊரடங்கு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. பின்பு மறுபடியும் மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு நீடிக்கும் என்று சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல, அந்த மே 3ஆம் தேதியோடு இந்த ஊரடங்கு முடியுமா என்று சொன்னால் கேள்விக்குறியில் தான் இருக்கிறது. அது மாறுமா அல்லது அதுக்கப்புறம் நம்முடைய பொருளாதாரம் சந்திக்கப்படுமா என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்று அநேகர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை போஷிப்பதற்கு, நம்மளை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய குறைவுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே. இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக் கொள்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஒரு காரியத்தை குறித்து பயப்படாத. நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை மாற்றுகிறவர். ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறையில்லாமல் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய தேவன் வல்லமையுள்ளவரா, அற்புதங்களை செய்கிறவரா, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை அற்புதம் செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையும் மாவும் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 15 வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படியே செய்தாள். இன்றைக்கு ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வீட்டுல கொஞ்சம் அரிசி அல்லது கொஞ்சம் பொருட்கள் இருக்கலாம். இந்த கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் பொருட்களை வைத்து எப்படி இத்தனை நாட்களை நான் கழிப்பது, அல்லது நாளைக்கு நான் என்ன செய்ய போவேன் தெரியாது என்ற நிலையில் இருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருவேளை அந்த நிலையில் இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை
இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை இந்த நிலைமை மாற வேண்டும், நான் குடும்பமாய் சந்தோஷமாய் சாப்பிட்டு இருக்க முடியாது, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை, என் வீட்டில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை நீ ஆசீர்வதியும், இந்த கொஞ்சமான பொருளை ஆசீர்வதித்து இந்த பஞ்சகாலம் முடிய மட்டும் நான் என் குடும்பமும் என்னை சார்ந்தவர்களும் திருப்தியாய் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கும்படி செய்யும் என்று சொல்லி செவிப்போமையாரா கொஞ்சமா இருக்கிற அரிசி டப்பா காலியாவதற்கு முன்பாகவே அந்த அரிசி டப்பாயை கர்த்தர் நிரப்புவார். கொஞ்சமா இருக்கிற பொருட்களை என் தேவன் நிறைவாய் மாற்றுவார். ஒரு போதும் ஒரு நன்மையும் குறையலாம் நடத்துவார். அதைத்தான் அன்றைக்கு சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே கர்த்தர் செய்தார். என்ன செய்தார்? வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் கவனிங்க, அவளும் இவனும் குறிப்பாக அவள் சொன்னார், நானும் என் மகனும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொன்ன அவளுக்கு ஆண்டவராய் தேவன் அற்புதம் செய்த பிற்பாடு என்ன நடந்தது? அவளும் அவனும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, உன் வீட்டிலும் ஒன்றும் குறையில்லாமல் கொடுப்பதற்கு என் ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார், உன் வீட்டிலே செய்வார். உனக்கு நன்மையான காரியங்களை வசிக்கப்படுவதற்கு என் இயேசு பெரியவர். அன்றைக்கு சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே அற்புதம் செய்வர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உன் குறைகளை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உன் வீட்டிலும் ஒன்றும் குறையில்லாமல் எல்லாத்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவர். நாம் விசுவாசிப்போம், என் தேவன் என் குறைகளை எல்லாம் மாற்றுவார். எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது எல்லா நன்மைகளையும் பலத்திலிருந்து கொடுக்கிற ஆண்டவர் கட்டாயம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். கட்டாயம் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கைக்கு பெற்றுக் கொள்வீர்கள். அந்த பஞ்சகாலம் முடியும் மட்டும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டார். அப்படியானால் நீங்களும் உங்க வீட்டார் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு என் தேவனாய் கர்த்தர் வழிகளை உண்டாக்கி தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. முதலாம் நான் சொன்னேன், கல்யாண வீட்டில் இருந்த திராட்சரச குறைவை இயேசுவை தெரிந்த போது அவர் மாற்றினார். இங்கு சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே மாவும் எண்ணெயும் கொஞ்சமா இருந்தது. அதோடு நாங்கள் சாக போகிறோம் என்ற நிலையில் இருந்தார். ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரர் வார்த்தையின்படியே அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. பஞ்சகாலம் முடியும் மட்டும் அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எலியா ஊழியக்காரனை குறித்து வாசிப்போம் என்றால் எலியாவுக்கு ஆகாரம் குறையில்லாமல் கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பணியும் மனைவி பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். காகங்கள் அவன் விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும். கவனிங்க, இந்த பஞ்ச காலத்தில் எலியா கர்த்தருடைய ஊழியக்காரன், அவனை ஆண்டவர் போஷிக்கபடியா என்ன செய்தார்? அவனுக்கு போஷிப்பை உண்டாக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆகாரம் குறையில்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது உதவி செய்தார். எனக்கு அருமையான, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரனை,
உன் வாழ்க்கையில நீ யாரை நம்பியும் இல்லை, எந்த ஒரு மனுஷன் நம்பியும் சார்ந்தில்லை. உனக்கு உன் தேவனாய் கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிடுவார். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் சார்ந்தல்ல. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஊழியக்காரனை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஊழியக்காரனுடைய தேவைகளையே எந்த சூழ்நிலையிலும் அவர் சந்திப்பார். உன்னை சந்திக்க முடியாது, அல்லது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. உனக்கு குறை உண்டாகும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னை தேடி அல்லது உன் வீட்டை தேடி ஆண்டவர் ஒரு காகத்தை அனுப்பினது போல யார் மூலமாவது உன்னை போஷிப்பதற்கு என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல, எலியாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மை தேடுகிற, நம்மை ஆராய்கிற, நமக்கு பிரியமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவர் பெரியவர். ஒருவேளை என் வீட்டில் வேற வழி இல்லை, நான் என்ன செய்ய போகிறோம் தெரியாது என்ற நிலையில் இருக்கிற அருமையான ஊழியக்காரனை நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் அவர் மாறாதவர், நம்மை அழைத்தவர் அவர் பெரியவர். கர்த்தாவே நம்மை போஷிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, வனாந்தரத்தில எங்கிருந்து எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற நிலையில இருந்த எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தவர் உண்மையானார். உங்களையும் என்னையும் போஷிப்பதற்கு என் தேவன் பெரியவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணவரை என்று நம்மை நடத்துவார். அப்படியானால் ஒரு நன்மையும் குறைவிடார் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவரை தேட வேண்டும். அவரை தேடும் பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. முதலாவது பார்த்தோம், கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவை தேடினார். இயேசு அவர்களுக்கு அற்புதம் சொன்னார். விதவை வீட்டில் மாவு குறைந்த போது ஆண்டவராகிய தேவன் அந்த குறைவை மாற்றி பஞ்சு காலம் மட்டும் அவர் திருப்தியாக சாப்பிடும்படியா உதவி செய்தார். வனாந்தரத்தில் இருந்த எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்து அவரை அற்புதமாய் வழிநடத்தினார். பஞ்ச காலம் மட்டும் அவரை போஷித்தார் என்று வாசிக்கிறோம். அதை ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரி எந்த நிலையில இருந்தால் ஆண்டவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கட்டாயம் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தால் மனுஷனை அல்ல, ஆண்டவரை நோக்கிப்பார். ஒருவேளை இந்த மனுஷன் மூலமா எனக்கு அற்புதம் கிடைத்துவிடும், இந்த மனுஷன் மூலமா என்னுடைய குறைவுகள் மாறிவிடும் என்கிற நிலையில் அந்த மனுஷனை தேடி போவாயானால், ஒருவேளை நீ தேடி போகிற அந்த மனுஷன் குறைவில் இருக்கலாம், உனக்கு உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை அற்புதம் செய்வதற்கு என் இயேசு பெரியவர், என் இயேசு போதுமானவர். உங்க வாழ்க்கையை அற்புதம் செய்ய போகிறார். எங்களை நாம் சொல்லிக்க போகிறோம். ஆண்டவரை என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எங்களை முடிச்சு வைக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேவனாய் கர்த்தர் தொழுமையாக ஆண்டவரே குறைவுகள் மாறுவதாக எல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுந்தரம் 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 சுந்தரம். பிரைஸ் காட். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறானவரே நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே கடந்து வந்து ஆங்காங்கே வீடுகளிலே உண்மை ஆராய்ந்து உங்கள் பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பசிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுடாத வார்த்தையின்படி அப்ப ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே சோதரம் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த வீடுகள் எல்லாம் ஆண்டவரே சோதரம் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கார்களோ வீட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, குறைவு மாறுவதாக. ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறையில்லாமல் கொடுக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே, எங்கெல்லாம் குறையோடு இருக்கிறார்களோ குறைவுகளை மாற்றுகிற தேவனாய் கர்த்தர் அப்பா ஆண்டவரே, இந்த வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி குறைவுகள் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறது
குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் தொடுமையாக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இல்லாத ஒன்றை இருக்கிறோமே அழைக்கிற ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கி பிள்ளைகளை அற்புதமாக நடத்த போறதுக்கு ஆயிஸ்தோத்திரம். எப்படி சாரி பார்த்து ஒரு விதவை வீட்டை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப பஞ்சகாலம் தீர்வட்டும் ஆண்டவரே, அவளையும் அவள் குடும்பத்தாரையும் அப்பா போஷித்தீர் ஆண்டவரே. பாவம் குறையவில்லை, என்னையும் குறையவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அது போல இந்த நாட்கள் முடியும் மட்டும் தேவனாய் கர்த்தர் ஒரு குறையில்லாம எல்லா காரியங்களிலும் அற்புதம் செய்து நன்மை செய்து பிள்ளைகளை போஷித்து காப்பாற்ற போவதற்கு ஆயிஸ்தோத்திரம். கிருமிகள் நிரப்பும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்கள் செய்யும். வியாதி ரெண்டு விளக்குவேன், நானே பரியாய கத்தக்க வார்த்தைப்படி எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு பிளவினமும் பிள்ளைகளை தொடாத அளவுக்கு சென்னைக்குள்ளே கூடி மறைக்கப்படுறதுக்கு ஆயிஸ்தோத்திரம். நாம் அந்த மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.